மேற்கு வங்கத்தில் வந்து சட்டவிரோதமாக குடிவந்த இந்துக்கள் இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டுருக்கான். அவன் வந்து முஸ்லீம்களும் ஓட்டு போட்டுருக்கான். ஆனால் நீங்கள் இந்துக்களுக்கு மட்டும் குடியுரிமை கொடுத்துட்டீங்க, முஸ்லீம்களை வந்து அவங்க திருவண்ணாமலைக்கு போடுறவங்ககிட்ட அவங்கள வந்து எலிமினேட் பண்ண போகிறீங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வருஷத்தை அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஏன்னா அப்போ திரிணாமுல் காங்கிரஸோட வெற்றியை நீங்கள் வந்து அடிக்கலான்னு பார்க்குறீங்க. ஏன்னா இந்துக்களுக்கு நீங்கள் 2019 சிட்டிசன்ஷிப் படி வாக்குரிமை கொடுத்ததுனால உங்கள் 16ல் நீங்கள் வாங்கின 3ன்றது 71ல் 75 ஏறி போச்சு ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து நீங்கள் குறிபார்த்து வைக்கிறீங்க கரெக்டாக. அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி லிபரலைஸ் பண்ணுவீங்க. அந்த தேர்தல் அதிகாரி தான் நினைச்சவங்கள சேர்க்கலாம், விசாரித்து சேர்க்கலாம். அந்த விசாரித்து சேர்க்கறதுன்ற வரும்போது அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற அதிகாரிகள் வந்து பெரும்பாலும் பாஜக ஆதரவான அதிகாரி தான் வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான், அவன் விசாரித்து பாஜக ஆதரவு ஓட்டரெல்லாம் சேர்ப்பான். அவன் மற்றவனெல்லாம் வந்து நீ டாக்குமெண்ட் கொண்டு வான்னு இது பண்ணுவான். இதே தான் பீகார்லேயும் நடக்கும், இதே தான் வந்து அஸ்ஸாம்லேயும் நடக்கும், இதே தான் வந்து கேரளாலையும் நடக்கும், இதே தான் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்.